வரக்கூடியது. அந்த சித்ரா பௌர்ணமியில தான் சித்திரகுப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு எழுதுறவர். அவர் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து கோடான கோடி இருக்கிற இந்த அத்தனை உயிரினங்களுக்கும் மனித இனங்களுக்கும் ஒரு வருஷத்துக்கான பாவ புண்ணிய கணக்கு எழுதுறார். எப்படி ஒரு வருஷம் உன்னுடைய பிறவியை கணக்கு போட்டு போன வருஷம் என்ன பண்ண, அதுக்கு வருஷம் என்ன பாவம் புண்ணியம் இதெல்லாம் என்ன பண்ணன்னு கணிச்சு உனக்கு இந்த வருஷம் எவ்வளவு நல்ல பலன் கொடுக்கணும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்ன்றத விதி எழுதுறார். அவர் தான் கணக்கு பிள்ளை. சித்திரகுப்தர் தான் கணக்கு எழுதுற நம்முடைய பாவ புண்ணிய கணக்கு எழுதுறார். இந்த சித்திர மாசம் அவர் வரார். அந்த 24 மணி நேரமும் நம்ம கணக்கு எழுதி ஒரு வருஷத்துக்கான நல்லது கெட்டது பலனை நம்ம கணிச்சு எழுதி நம்ம தலையில அமைச்சுட்டுறார். சேட்டலைட் மூலியமா அவர் வச்சுக்கிறார். ஒரு சேட்டலைட், பெரிய சேட்டலைட், உலகத்தையே ஆட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட். அந்த சேட்டலைட் மூலியமா நம்ம அந்த உச்சியில ஒரு சிப்பு சரி வச்சிருக்கிறார் பிரம்மதேவர். அந்த சிப்புக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அது ஒரு வருஷம் நமக்கு என்ன நடக்கணும்ன்றத விதியை அவர் எழுதக்கூடிய அந்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தர் வந்து எழுத போறார். அந்த கணக்கையும் பைரவர் நினைச்சா மாற்ற முடியும். அதுதான் சூட்சுமம். ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் இவர் தான் சித்தர். நவகிரகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர். இவர் வந்து ஒரு நவகிரகத்தை நமக்கு வந்து சாதகமா பண்ணுப்பான்னு சொல்லி இவர் உத்தரவிட்டா அந்த நவகிரகம் நமக்கு சாதகம் பண்ணணும். அந்த சித்திரகுப்தன் எழுதுன பாவ புண்ணிய கணக்கையும் திருத்தி எழுதுற ஒரு வலிமை பைரவ பெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. உலகத்துல சிவபெருமானுக்கு கூட இல்லை. அவர் வந்து சைலண்டா எப்பயும் தியானத்தில் இருந்துருவார். அவங்களுக்கு ஒரு வேலைக்கார வச்சிருக்கிறார், நவகிரகத்தை வச்சிருக்கிறார் நம்மளை ஈக்கிறதுக்கு. அவர் எதுவுமே செய்யறது இல்லை. அவர் எப்பயுமே 24 மணி நேரம் தியானத்தில் தான் இருப்பார் சிவபெருமான். கரெக்டா? இயக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள், பூமி, ஆகாயம், வருணன், வாயு, அக்னின் பஞ்சபூதத்தை உலகத்துல படைச்சு நமக்குள்ள இந்த பஞ்சபூதத்தை இயக்க வச்சிட்டு இருக்கிறார். அந்த பஞ்சபூதம் நம்மளை எப்போ இந்த ஆத்மாவை நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு அவர் கட்டளை இட்டுட்டு அவர் பாட்டு சைலண்ட் ஆகிறார். அவர்கிட்ட வர அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு பஞ்சபூதத்துக்கு அனுப்பிச்சிடுவார், நவகிரகத்துக்கு அனுப்பிச்சிடுவார். இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏதுன்னு அவர் எதுவுமே செய்யறது இல்லை. நவகிரகங்கள் தான் நம்மளுக்கு ஆட்சி பண்றாங்க. அந்த நவகிரகத்தினுடைய ஆட்சி வந்து காலபைரவர்கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். நீ பார்த்து ஒரு அடியாருக்கு 80% இருக்கிற கர்மாவை 20% ஆக்கி 60% சகாயம் பண்ணலாம். அந்த சகாயம் பண்ணக்கூடிய இடத்துல கால பைரவர் இருக்கிறார். இது வழி யாருக்கும் தெரியாது. நினைக்கிறாங்க எல்லாரும் குரு பகவான் கும்பிட்டா நல்லா ஆயிடுது, அவரு கும்பிட்டா நல்லா ஆயிடுது. இவர் யாரை கும்பிட்டாலும் விதியை மாத்துறதுக்கு முடியாது. பெருமாளை கும்பிட்டா செல்வத்தை மட்டும் தருவார், கர்மாவை கழிக்க மாட்டார். இந்த மலை கோயிலுக்கு மேல ஒரு நாளைக்கு 10,000 பேர் 5,000 பேர் போறாங்க, 5 பேர் தான் வராங்க. காரணம் என்ன? நம்ம விதி கணக்கை பாவ கணக்கை அழிக்கணும், அதை வந்து கம்மி பண்ணணும். பாவத்தெல்லாம் இவரால மட்டும்தான் முடியும். இவர் யாரை அனுமதிக்கிறாங்களோ அவர் மட்டும்தான் இவர் வந்து பார்க்க முடியும். கரெக்டா? நீங்க வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தையும் செய்யறதுக்காக உங்களை வர சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரையும் வர சொன்னாரா? வர சொல்லல. காரணம் என்ன? இவர் உங்களை மேல மட்டும் கருணை வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைங்க மட்டும் நமக்கு வரணும்பா, இன்னைக்கு இவருக்கு மட்டும் ஆரம்பிச்சுக்கிறார் அப்படின்ற கணக்க இவர்கிட்ட தான் இருக்குது. கேட்டுங்களா? அதனால இன்னைக்கும் இவரை கும்பிடுறப்போ நம்ம பித்ரு தோஷம் 54 வகையுடைய பரம்பருடைய பித்ரு தோஷம் நீங்கும். அமாவாசையில கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு அன்னதானம் பண்ணலாம், தீபம் ஏத்துங்க. அதே மாதிரி நாம 54 பிறவியில இதுக்கு முன்ன என்ன பிறவி எடுத்துன்னு தெரியாது. அந்த பிறவியினுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்லதை செய்யறதுக்கு இந்த அமாவாசையில வந்து வழிபடுறப்போ நன்மைகள் நடக்கும். கடன், நம்முடைய பிறவி கடன் நீங்கும். இப்ப ஏதாவது நம்ம வெளியில கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் வந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா பித்ரு தோஷம் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். அதுதான் அமாவாசையில இவரை கும்பிடுறப்போ எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும். அஷ்டமியில பண்றப்போ கஷ்டங்கள் கழியும், நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். மாதிரியா தேய்பிரையில கஷ்டங்கள் தேயறதெல்லாம் தேய்பிரையில. அமாவாசையில இந்த தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் இந்த அமாவாசையில வந்து நம்ம பைரவர் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி வேண்டோம்னா அந்த பாவங்கள் எல்லாம் கழியுன்றது ஐதீகம். அதனால இன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி வந்துட்டு ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. சித்ரா வரக்கூடிய அமாவாசை. ஏன்னா அதனால நீங்க நல்லா அவர்கிட்ட வந்து மனம் உருகி உங்களுக்கு என்ன வர வேணுமோ வாங்கிக்கோங்க. உங்களால முடிஞ்சா அன்னதானம் பண்ணுங்க. மாசம் மாசம் பௌர்ணமிக்கோ அஷ்டமிக்கோ பண்ணுங்க. நாங்க இங்கிருந்து 28 கோயில்களுக்கு தீபம் எண்ணெய்க்கு வந்து தீபம் ஏத்துறதுக்கு எண்ணெய் தந்துட்டு இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கும் 1 லிட்டரோ 2 லிட்டரோ மாசம் எடுத்து கொடுத்து, ஏன்னா நீங்க போக முடியாது வெளியே இருக்கிற கோயிலுக்கெல்லாம், நேரம் இல்லை இன்னைக்கு. அது மாதிரி இருக்குது. நீங்க கொடுத்தீங்கன்னா அடியாரெல்லாம் எண்ணெய் வாங்கிட்டு கொடுத்து அது மாதிரி வாங்கிட்டு கொடுத்தா நாங்க மாசம் ஒரு டப்பா
அந்த எண்ணெயை எடுத்துட்டு போய் அந்த கோயில்களுக்கு உங்கள் பேரெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கான நேரம். தயவுசெய்து பசங்களை யாரும் பேசாதீங்கப்பா, பேச விடாதீங்க. அவருடைய போற்றி படிக்கிற நீங்களும் உறக்க படிங்க. அதே மாதிரி அவருடைய சொர்ணாக சபையருடைய அஷ்டகம் போடுறேன். செல்வ செழிப்பு, திருமண தடை, தொழில் அபிவிருத்திக்கு அந்த சொர்ணாக சபையருடைய அஷ்டகம் செல்வம் சேரும். அடுத்தது அட்சய தேதி வருது. அன்னைக்கு எல்லாரும் நகை வாங்குங்க. அது மாதிரி தானம் தர்மம் பண்ணுங்க. நல்ல காரியங்கள்லாம் இன்னைக்கு பண்ணீங்கன்னா பல மடங்கு பெருகும். அதனால இன்னைக்கு அவர்கிட்ட வேண்டுதல் வைங்க. நிறைய நகை வேணும், பணம் வேணும், சொத்து வேணும்னு அவர்கிட்ட வேண்டிக்குங்க. அதே மாதிரி காலபைரருடைய அஷ்டகம் போடுறோம். அது நம்ம கஷ்டங்கள் நீங்கும், பிறவி கடன் நீங்கும். அது 8 பேராகிராஃப் இந்த ஒளிபெருக்கிற பாடும். நீங்களும் சேர்ந்து பாடுங்க. இந்த 20 நிமிஷம் உங்களுக்கான டைம். தயவுசெய்து பயன்படுத்திங்க. சிவாய நம. மகாதேவாய திரியம்பகாய திரிபுரந்தகாய திரிகாத்மிகாய காலஸ்நிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவா. மூர்த்தியே போற்றி. ஓம் கால பைரவனே போற்றி. ஓம் காபாலிகர் தேவனே போற்றி. ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி. महाप्राणदीपं शिवं शिवं महुकाररूपं शिवं शिवं महासूर्यचन्द्राग्निनेत्रं पवित्रं महागाढतिमिरान्तकं सौरगात्रं महाकान्तिबीजं महादिव्यतेजं भवानी समेतं भजे मञ्जुनाथं। नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च भवहराय च महाप्राणदीपं शिवं शिवं भजे मञ्जुनाथं शिवं शिवं अद्वैतभास्करम् अर्धनारीश्वरं त्रिदशहृदयङ्गमं चतुर्दधिसङ्गमं पञ्चभूतात्मकं षट्शत्रुनाशकं सप्तस्वरेश्वरं अष्टसिद्धीश्वरं नवरसमनोहरं दशदिशासु विमलम् एकादशोज्ज्वलं मेकनाथेश्वरं प्रस्तुतिवशङ्करं प्रणतजनकिङ्करं दुर्जनभयङ्करं सज्जनशुभङ्करं प्राणिभवतारकं प्रकृतिहितकारकं भुवनभव्यभवनायकं भाग्यात्मकं रक्षकम् ईशं सुरेशं ऋषेशं परेशं नटेशं गौरीशं गणेशं भूतेशं महामधुरपञ्चाक्षरी मन्त्रमार्चं महाहर्षवर्षप्रवर्षं सुशीर्षं नमो हराय च स्मरहराय च पुरहराय